வணக்கம். இது சூப்பர் 30 செய்திகள். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக இடையே இன்றிரவு கூட்டணி பேச்சு நடைபெற உள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி தொடர்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்துகிறது. மக்களவைத் தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் மத்தியில் ஆட்சி செய்யும் பாஜக தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை தங்கள் கூட்டணியில் இணைக்கும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டுள்ளது. அந்த வகையில் முதல் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடன் தொடங்குகிறது. மக்களவைத் தேர்தலுக்கான தமிழ்நாடு பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் இன்று இரவு 8 மணியளவில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசனை சந்தித்து பேசுகிறார். ஜி.கே. வாசன் ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அண்மையில் இருமுறை சந்தித்து பேசியிருந்தார். அதிமுக, பாஜக என இரு கட்சிகளுடனும் நட்புறவில் இருப்பதாக வாசன் கூறியிருந்தார். இந்நிலையில் வாசனை தங்கள் கூட்டணியில் இணைக்க பாஜக முயற்சி மேற்கொண்டு வருகிறது. வாசனை தொடர்ந்து புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ.சி. சண்முகம், இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தர், தமிழருவி மணியன் ஆகியோரையும் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் சந்தித்து பேசுகிறார். கடந்த மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை முதற்கட்டமாக வரும் 29ஆம் தேதி பாஜக வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் 370க்கும் அதிகமான இடங்களை கைப்பற்ற ஆளும் பாஜக முனைப்பு காட்டி வருகிறது. அதற்கான வியூகங்களை வகுக்கும் பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக பாஜகவின் மையக்குழு கூட்டம் வரும் 29ஆம் தேதி டெல்லியில் நடைபெற உள்ளது. அன்றைய தினமே முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகும் என கூறப்படுகிறது. இதில் நாடு முழுவதும் 100 முதல் 120 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட பாஜக திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக கடந்த முறை தோல்வியடைந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் முதற்கட்டமாக அறிவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பே தேர்தல் பணிகளை தொடங்கி வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் பொருட்டு இந்த வியூகம் வகுக்கப்பட்டுள்ளதாக பாஜக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் இடையே வரும் 28ஆம் தேதி தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக, அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. அந்த வகையில் திமுக கூட்டணியில் IUML, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியுடன் வரும் 27ஆம் தேதி திமுக இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தில் உள்ளது. மக்கள் நீதி மய்யமும் இம்முறை திமுகவுடன் கைகோர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக வரும் 28ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 29ஆம் தேதி மணிரத்னத்தின் தக் லைஃப் படப்பிடிப்பிற்காக கமல்ஹாசன் வெளிநாடு செல்ல உள்ளதால் 28ஆம் தேதிக்குள் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன கைவிரலே போதும்ல என்று முன்னாள் அமைச்சர் கேக் வெட்டிய காட்சி அதிமுக தொண்டர்களிடையே உற்சாக கோஷத்தை ஏற்படுத்தியது. சென்னை ராயபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். புரட்சி தலைவி அம்மாலாம் அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு கூட்டணி வச்சு தான் மக்களை சந்திக்கல. கூட்டணின்றது ஒரு அடிஷனல் பிளஸ், அவ்வளவுதான். பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை வெங்காயம் போன்றவர் என்றும் உரிக்க உரிக்க உள்ளே ஒன்றும் இருக்காது என்றும் அவர் விமர்சித்தார். சிவாஜி பாடின்னு ஒருவர், ஓஹோ ஓஹோ மனிதர்களே ஓடுவது எங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள். அது மாதிரி பொய்களை தான் இன்னைக்கு விற்கிறவங்களாம் இன்னைக்கு அண்ணாமலை போன்றவங்களாம் இன்னைக்கு இருக்காங்க. அது அடுத்த வரையும் சொல்லுவார். அதாவது உரித்து பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது. டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட சக்திகள் என்றும் அவர்கள் பற்றி பேசுவதை விட பேசாமல் இருப்பதே நல்லது என்றும் ஜெயக்குமார் கூறினார். விஜயதாரணியின் ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் அப்பாவு ஏற்றுக்கொண்டுள்ளார். விலவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதரணியின் ராஜினாமா கடிதம் முறைப்படி இருந்ததால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் விலவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு 3 முறை எம்எல்ஏவாக தேர்வான விஜயதரணி அதிரடியாக பாஜகவில் இணைந்துள்ளார். இதையடுத்து அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவுக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு இணைய வழியில் கடிதம் அனுப்பிய விஜயதரணி போனில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்ததாகவும் கூறினார்.
நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதரணி அவர்களும் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தினை தன்னுடைய கைப்பட எழுதி இணைய வழியில் என்னுடைய கவனத்திற்கும் சட்டப்பேரவையினுடைய முதன்மை செயலர் அவர்களுடைய கவனத்திற்கு அனுப்பினார்கள். அவருடைய பதவி விலகல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி காலியாக இருப்பது குறித்து முறைப்படி தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் அளிக்கப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சில்லாநத்தம் சிப்காட் தொழிற்பூங்காவில் டெஸ்லா நிறுவனத்திற்கு போட்டியாக விளங்கும் வின்ஃபாஸ்ட் மின்வாகன உற்பத்தி ஆலை அமைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் கடந்த மாதம் நடைபெற்றது. அப்போது வியட்நாம் நாட்டின் முன்னணி மின்சார வாகன உற்பத்தியாளரான வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தூத்துக்குடியில் தனது ஒருங்கிணைந்த மின்சார வாகன உற்பத்தி தளத்தை அமைக்க ஒப்பந்தமிட்டது. அதன்படி தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் ஆலை கட்டுவதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர்கள் TRB ராஜா, கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், MP கனிமொழி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். Has brought in fresh investments of over $120 billion or around 10 lakh crore rupees into Tamil Nadu, which will result in over 3.1 million jobs for the educated youth of Tamil Nadu and rural women too. வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன உற்பத்தி தளம் $2 பில்லியன் அதாவது இந்திய மதிப்பில் 16,000 கோடி செலவில் அமைய உள்ளது. இந்த மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலை தமிழ்நாட்டில் அமைவதால் 3,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய பாஜக அரசின் பல்வேறு தடைகளையும் தாண்டி தமிழ்நாடு சாதித்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையில் பெருமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிவாரணம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் வெள்ள நிவாரணம் வழங்காமல் மத்திய நிதியமைச்சர் ஆணவமாக பேசி வருவதாக விமர்சித்தார். நாம இதை கேட்ட என்ன சொல்றாங்க, உங்ககிட்ட சாதுரியம் இருந்தா நீங்க சாதிச்சுக்கலாமே அப்படின்னு ரொம்ப ஆணவமா அவர் பேட்டி அளிக்கிறாரு. அது அவர் வகிக்கிற பதவிக்கு அழகல்ல. எங்க கிட்ட சாதுரியம் இருக்கிறதுனாலதான் இந்தியாவோட தரசிறந்த மாநிலமா தமிழ்நாட்டை மாற்றி காட்டி இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுவதால் தான் தலை சிறந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கு முதலீடு செய்வதாகவும் முதலமைச்சர் பெருமிதத்துடன் கூறினார். வெள்ள நிவாரணத்திற்கு மத்திய அரசு ₹1 கூட வழங்கவில்லை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறிய நிலையில் பேரிடர் ஏற்பட்டவுடன் ஒதுக்கிய நிதி எந்த கணக்கில் வரும் என்று பாஜக MLA வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒன்றிய அரசு ₹1 கூட கொடுக்காத போதும் இது யாரு கொடுத்ததுன்னா இந்த ஸ்டாலின் உங்களுக்காக கொடுத்தது, இந்த அரசு உங்களுக்காக கொடுத்தது. என்ன பாதிப்புக்கு என்ன தமிழகத்திற்கு நிதி கிடைக்குமோ அதை யாராலையும் நிறுத்த முடியாது. அது கட்டாயம் கிடைக்கும். நாங்க $1 பைசா கூட கொடுக்கலன்னா பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட உடனடியா மழை வெள்ளத்துக்கு பின்பாக மத்திய அரசு கொடுத்தது. அப்ப அது பைசா கணக்குல சேராதா? சாதுரியம் இருந்தால் சாதித்துக் கொள்ளலாம் அப்படின்னு அவங்க சொன்னது எதுக்காக? மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாளை தொகுதிகள் வரையறை செய்கின்ற பொழுது இந்த மாநிலத்திற்கு பாதிப்பு வரலாம் இல்லையா என்று கேட்கின்ற பொழுது அவங்க சொன்ன பதில் மனிதவள குறியீடு, மற்ற துறைகளில் இங்கு நடந்திருக்கக்கூடிய முன்னேற்றம், இதை பற்றியெல்லாம் நிதி கமிஷன் முன்பாக எடுத்து கூறி அதற்கு அவர்கள் பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் அப்படிங்கறதுக்காக பயன்படுத்தின வார்த்தை இது. அதை எடுத்துட்டு நீங்க மழை வெள்ளத்தோட வெள்ள நிவாரணத்தோட எப்படி முடிச்சு போடுறீங்க? காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்துள்ள விஜயதரணிக்கு சீட் வழங்குவது குறித்து பாஜக தேசிய தலைமை முடிவு செய்யும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மத்திய அமைச்சர் எல் முருகன் டெல்லியில் இருந்து சென்னை விமான நிலையம் வந்தார். அவருக்கு பாஜக சார்பில் மேளதாளத்துடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எல் முருகன், பிரதமர் மோடி தமிழ்நாடு வரும்போது எத்தனை பேர் பாஜகவில் இணைவார்கள் என்பது தெரிய வரும் என்றார். விஜயதாரணி அவர்கள் நேற்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில இணைந்திருக்கிறார்கள். அவர்களை பாரதிய ஜனதா கட்சி அன்போடு வரவேற்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அது எங்களுடைய பாருங்க பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தளவுக்கு பொறுத்திருந்து பாருங்க எவ்வளவு பேர் பாரதிய ஜனதா கட்சியில வந்து பொறுத்திருந்து பாருங்க. எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் மூலம் 40 தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெறும் என்று எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல் புகாருக்கு உள்ளான நிர்வாகியை கட்சியிலிருந்து நீக்கியிருப்பதாக திமுக அறிவித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வரும் திரைப்பட தயாரிப்பாளரும் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளருமான ஜாஃபர் சாதிக் திமுகவில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டுள்ளார். போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் சூடோ எபிட்ரைனை தேங்காய் பவுடர் மற்றும் ஹெல்த் மிக்ஸ் பாக்கெட்டுகளில் மறைத்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக டெல்லி போலீசுக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மேற்கு டெல்லியில் உள்ள பசாய் தாராப்பூர் என்ற இடத்தில் குடோன் ஒன்றில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது ஹெல்த் மிக்ஸ் பவுடருடன் சூடோ எபிட்ரைன் வேதிப்பொருள் கடத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 50 கிலோ வேதிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைதானவர்களிடம் நடத்திய விசாரணையில் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக், இறைவன் மிகப்பெரியவன் என்ற படத்தின் நாயகன் மைதீன், அரசியல் பிரமுகர் சலீம் ஆகியோர் இந்த கடத்தலுக்கு மூளையாக இருந்தது தெரிய வந்தது. மேலும் டெல்லியில் இருந்து கடந்த 3 ஆண்டுகளாக 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3500 கிலோ எடை கொண்ட போதைப் பொருளை கடத்திய அதிர்ச்சி தகவலும் கிடைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராக இருந்த ஜாஃபர் சாதிக்கை கட்சியில் நிரந்தரமாக நீக்கி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை பள்ளிக்கரணையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊரக பகுதிகளில்தான் சாதிய கௌரவத்துக்காக கொடூர கொலைகள் நடக்கும் என்ற பொது எண்ணத்தை உடைத்துள்ளது சென்னை பள்ளிக்கரணையில் நடந்த ஆணவ படுகொலை. பள்ளிக்கரணை டாஸ்மாக் எதிரே சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு அம்பேத்கர் தெருவைச் சேர்ந்த பிரவீன் என்ற இளைஞரை 4 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டியது. இதில் படுகாயமடைந்த பிரவீன் மருத்துவமனைக்கு செல்லும் முன்பே உயிரிழந்தார். இது தொடர்பாக பள்ளிக்கரணை காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் பிரைட் ஆல்வின் என்பவர் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பிரவீன் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு ஜலடம்பேட்டையைச் சேர்ந்த ஷர்மிளா என்ற பெண்ணை இரு வீட்டார் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்தது தெரிய வந்தது. இருவரும் வெவ்வேறு சாதி என்பதால் ஆத்திரத்தில் இருந்த ஷர்மிளாவின் சகோதரர் தினேஷ் பிரைட் ஆல்வினின் நண்பர்களுடன் சேர்ந்து பிரவீனை கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து தினேஷ், ஸ்டீபன், ஸ்ரீராம், விஷ்ணு, ஜோதிலிங்கம் ஆகிய 5 பேரை கைது செய்த காவல்துறையினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தனர். மேலும் பிரவீன் மற்றும் அவரது மனைவியின் வீடுகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. உயிரிழந்த பிரவீன் மீது ஏற்கனவே கொலை வழக்கு ஒன்று நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் குறித்து தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கொளப்பாக்கம், கிருகம்பாக்கம் ஆகிய ஊராட்சிகள் மழை வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டன. இதையடுத்து அடையாறு ஆற்றில் மழைநீர் நேரடியாக கலக்கும் வகையில் இப்பகுதிகளில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகள் முறையாக நடைபெறுகிறதா என தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து மழைநீர் வடிகால்வாய் பணிகளை விரைந்து முடிக்க தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டார். மேலும் பல்வேறு அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.